எங்கே மேடம் போகணும் நீங்கள்? அண்ணே, நான் வளசரவாக்க போகணும். அங்கே என்னை இறக்கி விட்டுறீங்களா? சரிங்க மேடம். மச்சி, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அங்கே வந்துடு. ஹலோ டாடி, நீங்கள் என்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. நான் இப்போ டாக்ஸியில் தான் போயிட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை டாடி, நான் போய்க்கிறேன். டிரைவர் அண்ணாவும் நல்லவராக தான் தெரிகிறாரு. அது ஏதோ வேறு ரூட்டில் போயிட்டுருக்காரு. அவருக்கு ஏதோ ஷார்ட் ரூட் தெரியும் போல் அங்கே போயிட்டுருக்காரு. என்னதே லொக்கேஷன் ஷேர் பண்ணணுமா? அதெல்லாம் வேண்டாம், விடு டாடி, நானே போய்க்கிறேன். சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரி, நான் ஷேர் பண்ணி விட்றேன். போங்கடி, நீங்கள் ஸ்டேஷன் வந்து வர்றதே ரொம்ப லேட்டாக வைங்க வீட்டுக்கு. சரியா சாப்பிட்றதோ இல்லை, அன்டைமில் வரீங்க போகிறீங்க. நீங்கள் பண்ணுறதே பிடிக்கல டாடி. உங்கள் டேடி என்ன வேலை செய்கிறாரு மேடம்? ஏதோ ஸ்டேஷன் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. அவரு கிண்டி ஸ்டேஷனில் எஸ்ஐயா ஒர்க் பண்ணுறாரு. மேடம், நீங்கள் இறங்குற இடம் வந்துருச்சு. ஓகே மேடம், நான் வரேன். உங்கள் டேடி கேட்டால் டிரைவர் என்ன சேஃபாக இறக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நான் வரேன். ஏனிலா, நீ ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தலடி. உனக்கு எந்த சென்டர் ரீ போட்டிருக்காங்க? எனக்கு கோயம்புத்தூர் ரீ. உனக்கு? எனக்கு கோயம்புத்தூர் தாண்டி. என்னடி பண்ணுறது? வேற வழி இல்லடி. நம்ம 2 பேர் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கே எங்கேயாவது ரூம் போட்டு தங்குவோம். ஆமாண்டி, ஒரு நாள் முன்னாடியே போனால் தான் நம்ம எக்ஸாமுக்கு சீக்கிரமே போக முடியும். சரி பிருந்தா, நாளைக்கு நம்ம கோயம்புத்தூரில் மீட் பண்ணுவோம். நிலா, ரூமெல்லாம் நல்லா தாண்டி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வெளியில் வந்து ப்ரைவேட் ரூமில் தங்குறது கொஞ்சம் பயமாக தாண்டி இருக்குது. இந்த ஹிடன் கேமரா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் பயப்படாத பிருந்தா. என் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ப்ரைவேட் ரூமில் தங்கும் போது எப்படியெல்லாம் சேஃப்டியாக இருக்கணும், ஹிடன் கேமரா எந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நாம் இப்போவே அதை செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாரு பிருந்தா, ஹிடன் கேமராலாம் நிறைய வகை இருக்குது. பென் கேமரா, பட்டன் கேமரா, பல்ப் கேமரா, அடாப்டர் கேமரா, இந்த மாதிரி நிறைய வகையான இருக்குது. எந்த வகையான கேமராவே இருந்தாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். ஓ அப்படியா? அப்போ ஒரு வேளை இந்த ஃபோனில் ஏதாவது ஹிடன் கேமரா ஃபைண்டர் ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண மாடி? எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லடி. முதல்ல நாம் இந்த ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே டார்க் பண்ணிவிட்டு நம்ம மொபைலை எடுத்துகிட்டு கேமரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்கேன் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வரும்போது ஏதாவது ஃப்ளாஷ் லைட்டு நமக்கு அடிக்குதான்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது ஃப்ளாஷ் லைட்டை அடிச்சிச்சின்னா அங்கே ஏதாவது கேமரா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படியா? அப்போது நம்ம எந்தெந்த பிளேஸில் முக்கியமாக நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுடி. முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸு, ரவுட்டரு, சார்ஜரு, டர்பன் பாக்ஸு, ஹேங்கரு, பாத் ஜெல்லு, இது போக ஃபோட்டோ ஃப்ரேமு, வால் கிளாக்கு, ஜாடி, இந்த மாதிரி இடத்துலலாம் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அப்படின்னா வாடி, நீ சொன்ன மாதிரி எல்லாமே செக் பண்ணிடுவோம். பொறு அவசரப்படாத. ஏண்டி? இரு, பொறுமையாக இருடி. நான் சொல்கிற வரைக்கும் முழுசாக கேளு. நம்ம ஃபோனில் இன்ஃப்ராரெட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஏதாவது ஃப்ளாஷ் லைட் இருந்துச்சுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி விட்டுருண்டி. ஸோ நம்ம ஃபோனில் இன்ஃப்ராரெட் ஃபில்ட்ரு எனேபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அதை செக் பண்ணுறதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்குடி. ஓ அப்படியா? என்ன வழிடி அது? ஃபஸ்ட்டு இந்த ரூமை டார்க் பண்ணணும். டார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் கேமரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு டிவி ரிமோட்டை எடுத்து பேக் சைடில் அப்படியே பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்கும். அது வந்து நம்ம ஃபோனில் வந்து அந்த லைட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் காட்டுதா இல்லை அந்த லைட்டு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாண்டி. ஓ, இதுவும் நல்ல ஐடியா தாண்டி. சரி வா, போய் எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம். அப்பா, எங்கள் காலேஜில் டூர் போகிறாங்கப்பா, நானும் போகிறேன். அதெல்லாம் வேண்டாம், நம்ம மே மந்த் லீவில் டூர் அடிப்போம், ஓகேவா? அதெல்லாம் முடியாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தான் ஆகுவேன். போகட்டும் விடுங்க, காலேஜில் சேஃபாக தான் கூட்டிகிட்டு போவாங்க, பயப்படாதீங்க. சரி ஓகே. ஆனால் ஒன்று, நான் சொல்கிறத கேட்டால் தான் உன்னை டூருக்கு அனுப்புவேன். ஓகேப்பா, என்னன்னு சொல்லுங்கள். ஏரி, குளம், வாட்டர் ஃபால்ஸ்னு ஆழமான பகுதிக்கு போகவே கூடாது. ம் உயரமான பகுதிக்கும் போகவே கூடாது. ஆபத்தான பகுதிக்கு போயிட்டு செல்ஃபி ரீல்ஸ் கூடவே கூடாது. ஓகேப்பா. அடிக்கடி நீ எங்கே இருக்கன்னு எங்களுக்கு கால் பண்ணி தெரிவிக்கணும். அப்படி இல்லைனா உன்னுடைய லைவ் லொக்கேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணணும். என் மேலே நம்பிக்கை இல்லையாப்பா? அப்படியெல்லாம் இல்லைடா, காலம் கெட்டு போய் கிடக்குது. டெக்னாலஜி மாற நாமும் அதுக்கேற்ற போல மாற வேண்டி இருக்குது. ரொம்ப தான் பண்ணுறீங்கப்பா. அது என்னங்க லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது? நீயே சொல்லு அகிலா, உங்கள் அம்மாவுக்கு புரியும்படி சொல்லு. இதோம்மா, இந்த மொபைலில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கணுமா. அடுத்து இந்த அக்கௌண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற லொக்கேஷன் ஷேரிங்கை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷேர் லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணணும்.
நெக்ஸ்ட் நமக்கு 2 ஆப்ஷன் கிடைக்கும் ஃபார் 1 hour until you turn this off. ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணாக்கா நம்ம ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி 1 hour 2 hour 3 hour அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டே போகலாம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 1 day அப்படின்னு மாறிடும். 1 டேக்கு அப்புறம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் until you turn this off அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் இந்த உங்களுடைய லொக்கேஷன் ஷேர் ஆகிட்டே இருக்கும். இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான வாட்ஸ்அப்பு இல்லை டெலகிராமு இல்லை மெயிலு இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் நம்ம இந்த லிங்க் ஷேர் பண்ண முடியும். நான் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிட்டு ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா யாருக்கு உங்களுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புங்க. அவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய லொக்கேஷனை பார்த்துக்க முடியும். ஓ சூப்பராக இருக்கா அகிலா. இந்த காலத்துக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தேவைதான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த பாடம் ரொம்ப உதவியா இருக்கும். இந்த காலத்துல எல்லாருமே மொபைல் போனை யூஸ் பண்றோம். அதுவும் நீங்க யூடியூப் பார்க்கறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, அப்புறம் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் மொபைல் போனை யூஸ் பண்றீங்க, அப்படித்தானே? ஆமாங்க மிஸ். டெக்னாலஜி வளர வளர ஆபத்தும் சேர்ந்தே வளருது. நம்மை பாதுகாத்துக்கிறதுக்காகவாவது டெக்னாலஜி அறிவு பெற்றிட ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னைக்கு சைபர் கிரைம் அப்படின்றது என்ன, அதுக்குள்ள என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்ப்போம். சைபர் கிரைமா அப்படின்னா மிஸ்? சைபர் கிரைம் அப்படின்றது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அதன் மூலமா குற்ற செயல்களை செய்யறது தான் சைபர் கிரைம். ஆன்லைன் மூலமா டேட்டாவை திருடுறது, அடையாள திருட்டு, ஹேக்கிங், ரான்சம்வேர் தாக்குதல், ஆன்லைன் மூலமா நிதி மோசடி செய்யறது, இப்படி பல குற்றங்கள் இதில் அடங்கும். ஆனால் உங்களுக்கு தேவையான குற்ற செயல்களில் முக்கியமான 5 குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, சைபர் புல்லிங். ஆபாசமான அவதூறான வார்த்தைகள் அல்லது படங்களை யாரேனும் உங்களுக்கு அனுப்புவது. சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி தவறான செய்தி அல்லது புகைப்படங்களை பகிர்வது. உங்கள் பெயரில் சோசியல் மீடியாவில் போலியான அதாவது ஃபேக்கான அக்கௌண்ட்டை உருவாக்கி தவறான தகவல்களை பரப்புவது. நீங்களே யாரையாவது அச்சுறுத்துவது அல்லது குற்றச்சாட்டுகளை பதிவிடுவது. நம்பர் 2, சைபர் க்ரூமிங். உங்களை முகம் தெரியாதவர் இன்டர்நெட் மூலம் தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்புவது அல்லது உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வது. அசாதாரணமான அல்லது தனிப்பட்ட கேள்விகளை கேட்பது. நம்ம நம்பிக்கையை பெற்று அதன் மூலம் தகவல்களை திரட்டி உங்களை மிரட்டி பணம் கேட்பது. நம்பர் 3, சைபர் ஸ்டாக்கிங். விருப்பமில்லா இமெயில் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் தொடர்ந்து அனுப்புவது. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ கேட்பது. சமூக ஊடகங்களில் நமக்கு விருப்பமே இல்லாமல் நம்மை பின்தொடர்வது அல்லது கண்காணிப்பது. நம்பர் 4, பிக்சர் மார்ஃபிங். உங்களுடைய முகம் அல்லது அடையாளத்தை சம்பந்தமே இல்லாத வேறு ஒருவரின் புகைப்படத்துடன் சேர்த்து மாற்றி அமைப்பது. மாற்றி அமைத்த புகைப்படத்தை வைத்து மிரட்டி பணம் கேட்பது. நம்பர் 5, மொபைல் அடிக்ஷன். மொபைல் அடிக்ஷன் என்பது குற்ற செயல் கிடையாது, ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். பொதுவாக மொபைல் ஃபோனை அடிக்கடி பார்க்கும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை பாதிக்கிறது. தூக்க பிரச்சனை இருக்கும். மொபைல் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவே முடியாத நிலைமை இருக்கும். சமூக உறவுகளில் ஈடுபாடு இல்லாதது. உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போதல். ஃபோன் இல்லைனா பதற்றமாகிறது. உங்களுடைய குறிக்கோளில் முழுமையான கவனம் செலுத்தாமை. இந்த மாதிரி பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம காத்துக்கொள்வதற்கு டெக்னாலஜி அறிவு பெற்றுட்டு ரொம்பவே அவசியமாக இருக்குது. தேவைக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோனை பயன்படுத்தணும். தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை தரும். டெக்னாலஜி வளர வளர அதை பற்றின பாசிட்டிவ் தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ இல்லையா, அதை பற்றின நெகட்டிவ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பிரியா? எஸ் மேடம். ஸ்டாஃப் ரூமில் வந்து என்ன பாரு. ஓகே மேடம். ஏய் கம் இன் மேம். எஸ், கெட் இன். பிரியா, நான் உன்னை கவனிச்சிட்டே இருந்தேன். நீ நார்மலாகவே இல்லையே, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப டல்லாக இருக்கேன். என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுதான். ஓகே, யூ கேன் கோ. ஹலோ, பிரியாவோட பேரண்ட்டா? நான் 2 நாளாக நோட் பண்ணுறேன். பிரியா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா. எனக்கு என்னமோ அவருடைய மனசு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வீட்டில் எப்படி இருக்கா? மேடம், அவன் எப்பவுமே ஃபோனும் கையுமா தான் இருக்கிறா. அவன் எப்பவும் போல தான் இருக்கிற மாதிரி தோணுது. இன்னைக்கு பிரியாவோட நடவடிக்கையை நல்லா கவனிங்க. சரிங்க மேடம். ஹலோ பிரியாவா? ஆமாம். ஹலோ பிரியா, நான் கேட்ட பணத்தை நீ இன்னும் கொடுக்கல. உனக்கு ஏற்கனவே 2 நாள் டைம் கொடுத்துருந்தேன். அது இன்னியோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு 1 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தரேன். அதுக்குள்ளே நான் கேட்ட 2 லட்சம் பணத்தை நீ எப்படியாச்சு எனக்கு கொடுத்துடணும். நான் எப்படி அவ்வளோ பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறது? நீ காலேஜ் ஃபீஸு இல்லை எக்ஸாம் ஃபீஸு இல்லை டூரு இல்லை எதை விப்பியோ எனக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு எனக்கு பணம் வந்தாகணும். இல்லைன்னா உன்னுடைய மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோவை உன் மொபைலில் இருக்கிற எல்லா காண்டாக்ட்ஸ் நம்பருக்கும் நான் அனுப்பிடுவேன். அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, என்னுடைய வாழ்க்கையே போயிடும். எப்படியாச்சும் ரெடி பண்ணி நான் சொல்கிற இடத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிரு. ஹலோ மேடம், நான் பிரியாவோட பேரண்ட் பேசுகிறேன் மேடம். அவன் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து என்னுடைய பொண்ணை மிரட்டான்னு நினைக்கிறான் மேடம். ஏதோ காசெல்லாம் கேட்குறான்னு தோணுது. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க மேடம். என் பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுதுங்க மேடம். ஓகே, நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. நாளைக்கு அவள் காலேஜெல்லாம் வர வேண்டாம், நான் வீட்டுக்கே வரேன். நீங்களும் வீட்லேயே இருங்க, அவள் கூடவே இருங்க. எனக்கு ஏதோ சரியா படலைங்க மேடம், பயமா இருக்கு.
இதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை, தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயம். சரிங்க மேடம். பிரியா எங்க? அவ உள்ளதான் இருக்காங்க மேடம். சரி வாங்க, உள்ளேயே போய் பேசிக்கலாம். பிரியா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். நான் அன்றைக்கே சொன்னேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு, நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு. நீ இந்த பிரச்சனையை வெளியே சொன்னாதான் எதுவாக இருந்தாலும் நம்ம சரி பண்ண முடியும். பயப்படாத, தயங்காமல் சொல்லு. மேடம், அது வந்து எனக்கு 2 நாள் முன்னாடி ஒரு கால் வந்தது. ப்ரைவேட் நம்பர்லேருந்து வந்தது. என் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு உடனே 2 லட்சம் பணம் கொடுத்தா இதை யாருக்குமே அனுப்ப மாட்டேன், இல்லைனா என் ஃபோனில் இருக்கிற எல்லா காண்டாக்ட்ஸுக்கும் இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க மேம். இதை வெளியில் சொன்னால் உடனே இதை செஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டினாங்க மேடம். இங்கே பாரு பிரியா, நிஜமாவே உன் மேலே எந்த தப்புமே கிடையாது. அது உன் ஃபோட்டோவே இல்லை, மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோ. ஏன் நீ பயப்படுற? இந்த மாதிரி விஷயத்த உடனே உன் பேரண்ட்ஸ்கிட்டையும் டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்லணும், பயப்படவே கூடாது. ஆமாம், 2 நாள் முன்னாடி ஏதாவது புது ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியா? ஆமாங்க மேடம், 2 நாள் முன்னாடி ஒரு பியூட்டி டிப்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். ஓ, அதுதான் பிரச்சனையே. ஏதோ ஒரு தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் உன் மொபைல் நோட்டிஃபிகேஷன், கேமராவை ஆக்சஸ் பண்ண கேட்கும், கேலரி எனேபிள் பண்ண சொல்லும், மைக்ரோஃபோனு, காண்டாக்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் அலோன்னு கொடுத்தா உன் ஃபோன் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க எடுத்து இப்படி மிரட்டி பணத்தை பிடுங்குறாங்க, திருட்டு பசங்க. இப்படி தேவையில்லாத ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஆப் ஸ்டோரு இல்லைனா ப்ளே ஸ்டோரை தவிர வேறு எந்த இடத்துல இருந்தும் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஏபிகே ஃபைலு, எக்ஸ்ஏபிகே ஃபைல்னு அன்னோன் சோர்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இப்படி எல்லாத்துக்கும் அலோ கொடுத்தா தான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும்னா உடனே அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதையும் மீறி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனை வேற ஒருவர் ஆக்சஸ் பண்ணக்கூடும். இப்போ புரிஞ்ச பிரியா? இதுக்கப்புறம் அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் தைரியமாக பேசு. மேடம், அதே நம்பர் தான். ஹலோ, இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு பயமே கிடையாது. நீ என்ன சொன்னாலும் பணம் அனுப்ப முடியாது, வேணும்னா போலீஸை வேணால் அனுப்புகிறேன். என் பேரண்ட்ஸு, என்னுடைய டீச்சரு எல்லாம் என் கூட தான் இருக்காங்க. இப்போவே இதை பற்றி போலீஸில், அதுவும் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் தர போகிறேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. மேடம், ஃபோன் கட் பண்ணிட்டான். இப்போவே அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடு. சரிங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம்.